அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு ஏன் இந்த கஷ்டம், யூ டர்ன் எடுக்க போகும் வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் மிகப்பெரிய சம்பவம் ஒன்று நடக்க போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வாரம் எப்படி அமைந்திருக்கிறது, டிசம்பர் 11ஆம் தேதி முதல் அடுத்த 7 நாட்கள் எப்படி அமைந்திருக்கின்றன, இந்த வாரத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமான சூழலை உருவாக்குகிறது மேசராசிக்காரர்களுக்கு. அதே சமயம் சில கிரகநிலைகள் சாதகமற்ற சூழலையும் உருவாக்குவது இந்த நிலைக்கு காரணமாக பார்க்கப்படுகிறது. ஏன் இந்த நிலை என்றால், நிச்சயமாக நவ கிரகங்களில் ஏதோ ஒரு கிரகநிலை சாதகமற்ற சூழலை உருவாக்கும் போது இவை வலுப்பெற்றிருக்கக்கூடிய அமைப்பில் இருந்தால் சில சிக்கல்களில் இருந்து மீண்டு வெளிவர முடியாத ஒரு சூழல் ஏற்படுகிறது. ஆனால் இந்த வேளையில் மிகவும் வலுவாக அதிரடியான மாற்றத்தை அளிக்கக்கூடிய அமைப்பில் குரு பகவான் மிக வலுவாக வக்ரகதியில் பின்னோக்கி நகர்கிறாருங்க. தனஸ்தான நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார். தைரியஸ்தானத்தில் டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி முதல் இந்த வாரத்திற்கு பிறகு வலுவாக அமரப்போகிறார். இதற்கு முன்னதாக ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் 16ஆம் தேதி முதல் மிக வலுவாக பாக்கியஸ்தானமாகிய 9ஆம் இடத்திற்குள் நுழைகிறார். இந்த வாரத்தில் பல அதிரடியான மாற்றங்கள் நிகழ இருக்கக்கூடிய வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நிச்சயமாக ஏன் இந்த கஷ்டம் என்று நினைக்கக்கூடிய சூழலில் மாற்றத்தை சந்திப்பதோடு மட்டுமல்லாது யூ டர்ன் போட போகும் வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய கஷ்டம் தீரக்கூடிய வகையில் மிகப்பெரிய சம்பவம் ஒன்று நிகழப்போகிறது. உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு நன்மை நிறைந்தவையாக அமையக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்கின்றன. அதிலும் குறிப்பாக இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல நல்ல காரியங்கள் நிச்சயமாக கைகூடும். பொருளாதார ரீதியான பற்றாக்குறை இந்த தருணத்தில் விலகும். பெரிய அளவில் முயற்சியின்றி ஈடுபடக்கூடிய காரியங்களில் கூட வெற்றி வாய்ப்பு உறுதியாக உங்களை தேடி வருகிறது. கொடுக்கல் வாங்கலில் ஏற்படக்கூடிய தடங்கல்கள் இந்த தருணத்தில் விலகுகிறது. கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்டிருந்த சிக்கல்கள் விலகி மகிழ்ச்சி பிறக்கும் தருணமாக அமைகிறது. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் லாபஸ்தானத்தை ராகுவும் புண்ணிய ஸ்தானத்தை கேதுவும் பலப்படுத்துவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய முயற்சிகளில் நிச்சயம் லாபம் நிறைந்தவையாகவும் அதே சமயம் குடும்பத்திற்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையிலும் அமைய போகிறது. நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் மிக வலுவான அதீதமான நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் மேசராசிக்காரர்களுக்கு வலம் வருவது கூடுதல் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. பல நெருக்கடிகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்றவற்றிற்கு தீர்வு கிடைப்பதோடு புதிய முயற்சியில் எளிதில் வெற்றி கிடைக்கும். அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான செவ்வாய் மிகவும் வலுவாக 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை அலங்கரிக்கிறாருங்க. 9ஆம் இடத்தில் செவ்வாய் மிகவும் வலுவாக வலம் வரக்கூடிய இந்த வேளையில் அவருடன் ராசியின் உச்ச அதிபதியான சூரியனும் இணைகிறார். சூரியனும் செவ்வாயும் இணைந்து சஞ்சரிப்பதால் இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல இனிமையான நிகழ்வுகளை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. ராசியின் அதிபதியும் ராசியின் உச்ச அதிபதியும் இணைவதால் உற்சாகத்துடன் பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைப்பதோடு எவ்வளவு பெரிய தடைகள் இருந்தாலும் அவற்றை தகர்த்தறிந்து மிக பெரிய சம்பவம் நன்மை நிறைந்தவையாக அமைவதற்கான முதன்மையான வாய்ப்பை மங்களக்காரகனும் முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் இந்த தருணத்தில் உருவாக்கி கொடுக்கின்றன. எனவே மேசராசிக்காரர்கள் இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொண்டால் பல நெருக்கடிகளை விலக்கி நன்மையும் முன்னேற்றமும் உறுதியாகவே உங்களை தேடி நிச்சயமாக வரும். சுபகிரகமான குரு பகவானை பொறுத்தவரைக்கும் வக்ர இயக்கமோ அதிசார இயக்கமோ பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது. மிக அதீதாக நிகழக்கூடிய 12 வருடங்களுக்கு ஒரு முறை நிகழக்கூடிய அதிசார பயிற்சியில் குரு பகவான் உச்சம் பெற்ற அமைப்பில் இந்த வாரம் முழுவதும் விளம்பருகிறார். இந்த வாரத்திற்கு பிறகு உச்ச நிவர்த்தி பெற்று பின்னோக்கி நகர்கிறாருங்க. குரு பகவானின் அமைப்பில் அதிரடியான மாற்றம் ஏற்பட்டாலும் கூட நீங்கள் நினைத்த காரியங்களை இந்த வேளையில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. கல்யாண கனவு நினைவாகும். நீண்ட நாட்கள் கைவிட்டு போயிருந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. இப்போது உறவுகளுக்கிடையே ஒரு சுமூகமான சூழல் ஏற்படுவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது தந்தை வழி பிரச்சனைகள் இந்த தருணத்தில் பெரிய லெவலில் விலக போகிறது. தடைபட்ட காரியங்கள் ஒவ்வொன்றையும் இப்போது சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வாரத்தில் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல பிரச்சனைகள், ஆக பிறவினைகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு
உயர்வு கிடைப்பதோடு பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உயர்வும் இந்த தருணத்தில் நீங்கள் நினைத்தவாறே கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு மிக சிறப்பான மாற்றத்தை இந்த தருணத்தில் உருவாக்கி கொடுக்கிறது. 7.5 சனி காலகட்டம் என்றாலும் கூட ஆரம்ப காலகட்டம் என்பதால் பெரிய அளவில் பாதிப்பை சந்திக்க வேண்டிய சூழல் நிச்சயமாக இல்லை. ஆனால் அதே சமயம் விரய செலவுகள் அதீதமாக ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எனவே இந்த தருணத்தில் சுய ஜாதகத்தின் அடிப்படையும் கணக்கில் கொண்டு திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகளை இந்த தருணத்தில் மேற்கொள்வது உங்களுடைய வாழ்வில் வீண் விரய செலவுகளை சுப விரயங்களாக மாற்றி கொடுக்கும். அது மட்டுமல்லாது புதிய முதலீடுகளை சரியான முறையில் மேற்கொண்டால் விரய செலவுகளை முதலீடாக மாற்றக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் குருவின் அமைப்பால் கிடைக்கும். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் மிகவும் வலுவாக இந்த வேளையில் வலம் வருகிறாருங்க. 2 மற்றும் 7ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் பொன்பொருள் சேர்க்கை நல்ல வாய்ப்புகளை ராசியின் அதிபதியான செவ்வாயின் வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் அள்ளி கொடுக்க போகிறாருங்க. சுக்கிரன் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வருமான உயர்வுக்கான வாய்ப்புகளையும் எல்லா வகையிலும் நன்மை நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பத்தையும் உருவாக்குகிறார். நெருக்கடிகள் இந்த தருணத்தில் பெரிய அளவில் விலகும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகள் நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. கலைத்துறை, அரசியல் துறை சம்பந்தப்பட்ட பணிகளில் இதுவரை இல்லாத அளவிற்கு அதிரடியான மாற்றங்களை விரைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வாரத்தில் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது. சுக்கிரனின் அமைப்பு உறுதியாகவே அலைச்சல், சிரமம், பணிச்சுமை போன்றவை அதிகரித்தாலும் ஆதாயம் நிறைவாக கிடைக்கும் ஒரு தருணமாக மேசராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே மாற்றி கொடுக்கிறது. வித்யாகாரகரான புதனை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படுவதற்கான நல்ல வாய்ப்பையும் நல்ல தகவலையும் இந்த தருணத்தில் உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க. உபரி வருமானம் அதிகரிப்பதோடு மாணவர்களின் கல்வியிலும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அனுபவ அறிவையும் சரியான முறையில் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முயற்சி செய்வதால் சுய தொழில் துவங்குதல் உள்ளிட்ட பல பணிகளை மேற்கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல காரிய நெருக்கடிகளை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாக செயல்படுவதால் தைரியத்துடனும் துணிச்சலுடனும் செயல்படுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் அற்புதமாக கிடைக்க இருக்கிறது. தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீதி தவறாத, நடுநிலை தவறாத, நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவான் திருக்கணித பஞ்சாகமத்தின்படி விரயத்தில் அமர்ந்திருந்தாலும் ஆரம்ப காலகட்டம் என்பதால் பெரிய அளவில் வீண் விரய காரியங்களை ஏற்படுத்தி விட மாட்டாருங்க. சற்று கூடுதல் கவனத்துடன் இருந்தால் சனி பகவானின் அமைப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டால் பல காரிய தடைகளை உறுதியாக தகர்த்தெறிய முடியும். இந்த தருணத்தில் உத்தியோகம், தொழில் ரீதியான பணிகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வரும். கேட்ட இடத்தில் சலுகைகளை பெறுவதோடு மட்டுமல்லாது காரியங்களை இந்த தருணத்தில் அக்கறையுடன் செய்து முடிப்பதால் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி உறுதியாகவே மேசராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு உறுதியாகவே மேசராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மேசராசிக்காரர்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பல தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் அனைத்தும் உறுதியாகவே விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் அபரிவிதமாக உங்களுடைய வாழ்வில் கைகூடுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்கும். மேசராசிக்காரர்களுக்கு